ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஆஹா கல்யாண சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம சூர்யா மகாவோட கேர் ட்ரையரில் பவுடரை கலந்து வச்சுருப்பாங்க. இதை எடுத்து நம்ம மகா சூர்யா மூஞ்சி ஃபுல்லாக அடிச்சிடுறாங்க. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பாருங்கள், என்ன அப்படி பார்க்குறீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், இது எப்படி உனக்கு தெரியும், அவ்வளோ பாசமாக இப்படி தலை குளிக்க போறியான்னு கேட்டீங்க இல்லையா, அப்போவே மருந்து நின்று பார்த்துட்டேன் அப்படின்னதும் சூர்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு மகா அங்கேருந்து போனது. சே, நாம் அவளை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கடைசியில் அவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு சூர்யா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சூர்யா ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா அவங்களோட ஸ்டாஃப் பவித்ராவை கூப்பிடுறாங்க. பவித்ரா, இங்கே பாருங்க, உடனே உங்கள் மகாவை வர சொல்லுங்க அப்படின்னது. சார், இங்கே ஒரு ஒர்க்கும் இல்லையே, இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன்ல, வர சொல்லுங்க சார், அவங்க என்ன இதுன்னு கேட்பாங்களே, நான் என்ன சார் சொல்கிறது, டிசைன்ஸ் பண்ணதில் கொஞ்சம் பிழை இருக்குது, அதை சரி பண்ணணும்னு வர சொல்லுங்க சார். டிசைன்ஸில் பிழையே இல்லையே. ஆமாம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் எப்படியா இல்லை நான் எப்படியா, சொன்னதை பண்ணுங்க, இங்கே வச்சு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னதும் உடனே பவித்ரா மகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க பவித்ரா மேடம், ஆஃபீஸில் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வேலை இருக்குது மேடம், கிளம்பி வாரீங்களா அப்படின்னதும், ஐயோ எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது, இன்னைக்கு வர மூடே இல்லை பவித்ரா, ப்ளீஸ் மேடம், டிசைன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை, நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னதும், சரி ஓகே நான் வரேன் அப்படின்னுட்டு மகா ஃபோனை வச்சிடுறாங்க. வா மகா வா, இருக்கு இன்னைக்கு உனக்கு அப்படின்னு சூர்யா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பவி என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் மகாவுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி, மேடம் ஒரு விஷயம் தெரியுமா, நான் உண்மையிலேயே உங்ககிட்ட போய் தான் சொன்னேன், உங்களை வர சொல்லி சொன்னதே சார் தான் அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க பவித்ரா, சூர்யா சேதா, ஆமாம் மேடம், அவங்க தான் வர சொன்னாங்க, டிசைன்ஸ்லாம் பிள்ளையே இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று உங்களை வச்சு நல்லா செய்ய போகிறாரு மேடம் அப்படின்னதும், ஓஹோ அப்படிலாம் இருக்காரா, அவங்க எப்படி பரவாயில்லையே, வேலை செய்கிறது அங்கே விசுவாசமாக இருக்கிறது எனக்கா அப்படின்னு கேட்டதும், அச்சோ அப்படிலாம் இல்லை மேடம், எப்போவுமே நம்ம கம்பெனிக்கு நான் விசுவாசி தான், இருந்தாலும் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிக்கலாமேன்னு தான் அப்படின்னதும், சரி சரி நான் பார்த்துக்கிறேன் மேடம், நான் சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, பார்த்துக்கலாம், அப்போது என்னை மாட்டி விட போகிறீங்களா அப்படின்னு பவித்ரா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பவித்ரா, நான் வார ஃபோனை வைங்க அப்படின்னுட்டு மகா என்னையே பழி வாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க. ஏ மகா, என்ன ஆச்சு உனக்கு, அக்கா ஒன்று தெரியுமாக்கா, அவர் எவ்வளோ ஆளாக இருந்தா என்னை போய் சொல்லி ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாருக்கா, அவர் என்ன வெறுப்பேற்றுறதுக்கு தான் வர சொல்கிறாரு அப்படிங்கிறது விடக்கூடாது மகா, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஐஸ்வர்யா எட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆமாக்கா, அவர் எனக்கு எவ்வளோதான் வெறுப்பேற்றினாலும் நான் இன்னைக்கு கம்முன்னு பொறுமையாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறது முட்டாள், என்னடி பேசிட்டு இருக்கேன், இங்கே பாரு, ஒருத்தங்க நம்மளை வெறுப்பேற்றினாங்கன்னா அவங்கள நம்ம 2 மடங்கு வெறுப்பேற்றணுண்டி, இதான் ட்ரெண்டிங்கு, இங்கே பாரு, கண்டிப்பாக சூர்யா வெறுப்பேற்ற போகிறாரு, அதை விட பல மடங்கு செஞ்சுட்டு வா போ அப்படின்னது. சரிக்கா நான் கிளம்புறேன், இப்போ தாண்டி என்னோட தங்கச்சி அப்படின்னு நல்லா அக்கா சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ மகாவை நேரம் ஆஃபீஸ்க்கு பவி கூட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சூர்யா வெளியில வேணும்னே மகா பார்க்கும்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா ரூம்ல பொக்கே இருக்க எடுத்து வாங்க அப்படின்னதும், என்னத்துக்கு சார், என்னங்க நீங்க ஒன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, எடுத்து வாங்க அப்படின்னதும், சாரி சார் அப்படின்னு சொல்லி பொக்கே எடுத்து கொடுத்துட்டு நம்ம பவியும் மகாவும் குசுக்குறாங்க. என்ன இவரு யாரும் இன்வைட் பண்ண போறாரு, அதான் மேடம் எனக்கு தெரியல அப்படின்னு பவித்ரா பேசிட்டு இருக்காங்க. என்ன இது, இவன் நம்மளை பார்க்க இல்லையா அப்படின்னு சூர்யாவும் பாக்குறாங்க. பார்த்தா ஸ்வேதா தான் வராங்க. பொக்கே எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்றாங்க. சூர்யா, என்ன சூர்யா புதுசா பொக்கே எல்லாம் கொடுக்குற, ஏன் நான் கொடுக்க கூடாதா, வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு, அடிக்கடி நீ டெய்லி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு தன்னோட கேபினுக்கு கூட்டிட்டு போனதும் மகா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ உள்ள சூர்யா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எதுக்காக நீ இப்போ என்ன வர சொன்ன, உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது தான், டிவோர்ஸ் வாங்குறதுக்கு யாராச்சும் பொக்கே கொடுப்பாங்களா அப்படின்னு 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மகா டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம பவித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் டிசைனை சார் கிட்ட காட்டிட்டு கரெக்ஷன் இருக்கான்னு கேட்டுட்டு வர மேடம் அப்படின்ட்டு இரு, நானே கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு மகா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைல் எடுத்துகிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் டிசைன்ஸ் பண்ணிட்டேன், இதில் எது கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னதும், அதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, வெயிட் பண்ணு அப்படின்னுட்டு, ஸ்வேதா காலேஜில் உனக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாங் பிடிக்கும்ல, அது என்ன சாங் அப்படின்னதும் ஸ்வேதா பயப்படுறாங்க. ஐயோ மகா அப்படின்னு சொல்லு ஸ்வேதா அப்படின்னதும், பேசிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு இருக்கு அப்படின்னுட்டு
நம்ம மகா வந்து யோசிக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து தண்ணியை குடிச்சிட்டு மூடாமலே வச்சது. அப்போ ஓகே சார், நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க, நான் ஃபைல் எடுத்துட்டு போறேன் அப்படின்னுட்டு ஃபைல் எடுக்கிற சாக்குல பக்கத்துல இருந்து தண்ணியை வந்து தட்டி விட்டதும் சூர்யாவோட ஷர்ட் ஃபுல்லா கொட்டிடுது. ஏய் பார்த்து பண்ண மாட்டியா? சாரி சார், ரொம்ப வலியுது, தொடச்சிக்கோங்க அப்படின்னுட்டு மகா அங்க இருந்து போனது. சே, நாம இவ்வளவு வெறுப்பேத்தலான்னு பார்த்தா அவன் நம்மள வெறுப்பேத்துறாளே. ஏய் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கு? இப்போதான் புரியுது நீ எதுக்கு என்ன வர சொன்னேன்னு. அவளை வெறுப்பேத்துறதுக்கு தானே நீ என்ன வர சொன்ன. இங்க பாரு சூர்யா, இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சு கொள்ள முடியுது. அவ உன்னை பயங்கரமா லவ் பண்றா. அத அவ கண்ணுல என்னால உணர முடியுது. ஏன்னா உன்னால உணர முடியல. இங்க பாரு சூர்யா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் வச்சிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன் ரெண்டு பேரும் ஸ்மூத்தா பேசி ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது? ஏய் சும்மா போ அப்படின்னு சூர்யா அசால்ட்டா பேசிட்டு நேரா ஸ்வேதாவை வழி அனுப்பி வைக்க வெளியில வராங்க. அப்ப மகா பார்த்து காண்டாகிறாங்க. அப்படின்னு பார்த்து சூர்யா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் ஒருத்தங்க சூர்யாவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. அப்போ ஸ்வேதா பார்த்துட்டு சூர்யா, இந்த ஸ்வீட் உனக்கு பிடிக்காது இல்லையா அப்படின்னதும், அடிப்பாவி, அன்னைக்கு ஒரு நாளை வாங்கி கொடுத்ததுக்காக பிடிக்காதுன்னு இப்போ இவன் வேற நோண்டி ஆக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சூர்யா யோசிக்கிறாங்க. இது ஸ்வீட் இவருக்கு ரொம்ப பிடிக்குமே, எதுக்கு இவங்க இப்படி பொய் சொல்றாங்க அப்படின்னு மகா யோசிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல சூர்யா, ஆமா ஆமா இந்த ஸ்வீட் பிடிக்காது ஸ்வேதா, உண்மையிலேயே உன்னை நினைக்க எனக்கு பெருமையா இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு என்ன நீ பார்த்தாலும் எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து சொல்ற பாத்தியா, உண்மையிலேயே கிரேட். இதெல்லாம் கேர் பண்றவங்களுக்கு தான் நல்லா புரியும், அதுக்கும் இருக்காங்களே கூட அப்படின்னு சூர்யா மகாவை வெறுப்பேத்தினதும், டே போதுண்டா சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ மகா வந்து செம காண்டாயிட்டு மறுபடியும் டிசைன்ஸ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சூர்யாவோட கேபினுக்கு வராங்க. சார் இப்போ வச்சு பாக்குறீங்களா இல்ல வேற யாராச்சும் இங்க வருவாங்களா அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொடு அப்படின்னு பார்த்துட்டு உடனே டிசைன் சரியா பண்ணியிருந்தாலும் இதை வச்சு வெறுப்பேத்தலான்னு, என்ன இது எல்லாம் பிள்ளையா இருக்கே அப்படின்னது. ஓஹோ அப்படியா, ஓகே சார், அப்படின்னா நீங்க வேற யாரையாச்சும் பார்த்து வச்சு பண்ணிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு மகா கிளம்பலான்னு போகும்போது, என்ன இவ கிளம்பிட்டா, நம்ம அசிங்கப்படுத்த வேணாமா அப்படின்ட்டு, ஏ மகா என்ன இது, இந்த ஆபீஸ்ல நீ பாஸா இல்ல நான் பாஸா? இங்க பாருங்க சார், இப்போ நான் பேசுற மூடல் இல்ல, பேசுனேன்னா ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்திட்டு மகா அங்கிருந்து கிளம்பினது. என்ன இவ நம்மள நோண்டி ஆக்கிட்டாலே அப்படின்னு சூர்யா வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் நடந்த விஷயத்த மகா ஐஸ்வர்யா கிட்ட சொன்னது. என்ன சொல்ற, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது மகா, நானும் சூர்யாவை தப்பா புரிச்சுக்கிட்டேன். சூர்யா உண்மையில உயிரே வச்சிருக்காரு, ஆனா தன்னோட காதலையும் வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாரு. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, சூர்யாவை உன்னை நல்லா லவ் பண்றாரு, நீ சூர்யாவை லவ் பண்ற, என்ன ரெண்டு பேரும் காதல மூடி மறைச்சிட்டு இருக்கீங்க. இப்படி மூடி மறைக்கிறது ரொம்ப தப்பு மகா. கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது நீதான் அம்மா ஆகணும் அப்படின்னது. அட போக்கா, அவர் லவ்வோ அவரோட லவ்வும் என்ன வேணும்னு வெறுப்பேத்திட்டு இருக்காருக்கா. அதான் அடி, இங்க பாருங்க, பசங்க வந்து ஒரு பொண்ணை காட்டி வெறுப்பேத்துறாங்கன்னா நம்ம மேல இன்னும் ஆசையா இருக்காங்க, அன்பா இருக்காங்கன்னு அர்த்தம். அதே இதுதான் சூர்யா பண்றாரு. உன்னை வெறுப்பேத்தி சூர்யாவுக்கு என்ன ஆக போகுது சொல்லு. ஏன்னா உன் மேல இருக்கிற காதலை அவரால் வெளிப்படுத்த முடியல, உனக்குள்ள இருக்கிற காதலை வெளிப்படுத்த வைக்கிறதுக்கு தான் இப்படி இன்னொரு பொண்ணை வச்சு உன்னை வெறுப்பேத்திட்டு இருக்காரு. நீ வேணும்னா பாரு, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவராவே தன்னோட காதலை வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும் நம்ம மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.